ராஜி, மீனா, கோமதி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. மீனா சொல்றா, ஒரு வழியா ராஜுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இந்நேரம் நம்ம குன்னக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல நிப்போம். எனக்கு அங்க இருக்கிற நம்ம வீட்டு வாசல்ல போய் நின்னாதான் நிம்மதியே வரும் போல அப்படிங்கிறா. கோமதி இருக்கு, ஆமா மீனா, எனக்கும் அங்க எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அரசி என்ன பண்றான்னு தெரியல, சரவணா என்ன பண்றான்னு தெரியல, அவர் என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்னு புரியல. எப்படியோ ராஜுக்கு எக்ஸாம் நல்லபடியா முடிஞ்சே, அதுவே எனக்கு போதுங்கிறா. கோமதி ராஜி பாக்குறாங்க. ராஜி போனையே பாத்துட்டு இருக்கா. கோமதி உடனே, என்னடி ராஜி, எக்ஸாம் தான் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் ஏன் மூஞ்சி இப்படி தொங்க போட்டுக்கிட்டே இருக்க? கதிர் போன் பண்ணுவாண்டி, டிராவல்ஸ் கம்பெனில கஸ்டமர்ஸ் வர நேரமா இருக்கும், அதான் போன் எடுக்கல போல அப்படிங்கிறாங்க. ராஜி எதுக்கு? இல்ல அத்தை, நேத்துல இருந்து 10 தடவைக்கு மேல போன் பண்ணிட்டேன், எடுத்தா நான் டிராவல்ஸ் வண்டியில கஸ்டமரை கூட்டிட்டு லாங் ட்ரிப் போயிட்டு இருக்கேங்கிறான். அப்புறம் பேசுறேன்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சிடுறான். முன்னாடி எல்லாம் டிராவல்ஸ் பிசினஸ்ல என்ன நடந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுவான். ஆனா இப்ப அவர் குரல்ல ஏதோ ஒரு நடுக்கம் தெரியுது அத்தை. என்கிட்ட எதையோ மறைக்கிறாருன்னு என் மனசு சொல்லுதுங்கிறான். மீனா அதுக்கு, ஏ ராஜி, சும்மா ஓவரா கற்பனை பண்ணாதடி. கதிர் பத்தி உனக்கு தெரியாதா? டிராவல்ஸ் கம்பெனியை எப்படி பாத்துப்பாங்கன்னு. சரிவா, நம்ம டி நகர் போய் மாமாவுக்கும் மத்தவங்களுக்கும் துணி எடுக்கலாம். அப்ப பார்த்தா கோமதியோட போன் அடிக்குது. இருந்துட்டு, இருங்கடி, அண்ணி போன் பண்றாங்க, என்னன்னு கேக்குறேன். ஹலோ அண்ணி, நல்லா இருக்கீங்களா? நாங்க நாளைக்கு காலையில கிளம்புறோம் அண்ணிங்கிறாங்க. வடிவதுக்கு, கோமதி கோமதி, ராஜி எக்ஸாம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? கதிரும் ராஜியோட அப்பாவும் அங்கதானே இருக்காங்க. உங்க எல்லாரையும் பார்க்கத்தான் அவங்க 2 பேரும் சென்னைக்கு கிளம்பி வந்தாங்க. ராஜி எக்ஸாம் எழுதுறத நேர்ல பாக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. அவங்க உங்களை பார்த்தாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. வடிவு இப்படி பேசி முடிக்க ராஜியோட முகமும் கோமதியோட முகமும் மாறுது. அண்ணி, என்ன அண்ணி சொல்றீங்க? அண்ணனும் கதிரும் எங்களை பார்க்க சென்னை வந்தாங்களா? ஆனா அவங்க இங்க வரலையே. கதிர் என்கிட்ட டிராவல்ஸ் வண்டியில கஸ்டமர் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன்னு சொன்னானே அண்ணி அப்படிங்கிறாங்க. வடிவு அதுக்கு, ஓ அப்படியே கோமதி, சரி, நான் அவங்க சென்னை வந்தாங்களோன்னு நினைச்சேன். ஒருவேளை கஸ்டமர் இருக்கிட்ட அப்படியே உங்களை பார்க்க வரலான்னு நினைச்சிருப்பாங்க போல. சரி, நீங்க கிளம்புங்கன்னு போனை கட் பண்ணிடுறாங்க. ராஜி உடனே, பாத்தீங்களா அத்த, அம்மாவுக்கு உண்மை தெரியல. அப்பாவும் கதிரும் எக்ஸாம பார்க்க வரதா சொல்லிட்டுதான் சென்னை வந்திருக்காங்க. ஆனா கதிர் என்கிட்ட டிராவல்ஸ் கஸ்டமர்னு பொய் சொல்லியிருக்காரு. அப்பாவுக்கு ஏதோ உடம்பு முடியல. அவர் 2 பேரும் நம்ம கிட்ட எதையோ பெரிய விஷயத்த மறைக்கிறாங்க அப்படிங்கிறான். ராஜி திரும்பவும் கதிரோட நம்பருக்கு போன் பண்றான். வாட்டி போன் போகுது, ஆனா கதிர் எடுக்கல. திடீர்னு கால் அட்டெண்ட் ஆகுது. கதிர் தெரியாதனமா பாக்கெட்ல இருக்கும் போது போனை ஆன் பண்ணிருக்கான். ராஜி, ஹலோ கதிர் கதிர்ன்னு சொல்றான். கதிர் பேசுவது எதுவுமே கேட்கல. பின்னால என்ன நடக்குதுன்னு மட்டும்தான் கேக்குது. டாக்டர் சுந்தர், பிளீஸ் ரிப்போர்ட் டு ஆன்காலஜி வார்ட். டாக்டர் மட்டும் கேக்குது. ராஜி உடனே அதிர்ச்சி ஆகுறா. ஆன்காலஜி என்ற வார்த்தை கேட்டதும் அவளுக்கு என்னமோ ஆயிடுறது. உடனே, மீனாக்கா, ஆன்காலஜினா கேன்சர் தானக்கா அப்படிங்கிறா. அப்பாவுக்கு கேன்சரா? ஐயோ, என் அப்பாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. கதிர் கஸ்டமர் கூட்டிட்டு போகல, என் அப்பாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்கா அப்படிங்கிறா. ராஜி கையை பிடிச்சிட்டு, மீனா, ராஜி அழாதடி, சென்னை அப்பல்லோ இல்லைன்னா மெட்ராஸ் கேன்சர் இன்ஸ்டிடியூட், இந்த 2 இடத்துலதான் பெரிய டாக்டர் சுந்தர் இருப்பாரு. எனக்கு தெரியும். நான் அத்தைகிட்ட இப்பொழுதைக்கு எதையும் சொல்ல வேண்டாம், அவங்க தாங்க மாட்டாங்க. எக்ஸாம் சென்டர்ல இருந்து சர்டிபிகேட் வாங்கணும்னு சொல்லிட்டு நாம 2 பேரும் இப்பவே கிளம்பலாம், சரியா? வா அப்படின்னு 2 பேரும் கிளம்புறாங்க. ஹாஸ்பிட்டல் வராண்டால கதிர் ஒரு பெரிய மெடிக்கல் ஃபைல வச்சுக்கிட்டு கவலையா காசு கட்டிட்டு இருக்கான் பில் கவுண்டர்ல. அதுல இருந்து ராஜி மீனாவே ஓடி வராங்க. கதிரை பார்த்ததும் ராஜியோட கால் அப்படியே நடுங்குது. கதிர் அப்படின்னு கத்துறா. கதிர் அதிர்ச்சியோட திரும்பி பாக்குறான். ராஜி மீனாவே அங்க பார்த்த கதிருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஃபைல மறைக்க பாக்குறான். ராஜி, மீனா அண்ணி, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? எக்ஸாம் எல்லாம் நல்லா எழுதுனியா ராஜி? நான் நம்ம டிராவல்ஸ் வண்டியில ஒரு முக்கியமான கஸ்டமரை சென்னைக்கு கூட்டிட்டு வந்தேன், அவங்கள டிராப் பண்ணிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்றான். ராஜி உடனே, என்கிட்ட போய் சொல்லாத கதிர், என்ன கஸ்டமர், என்ன டிராவல்ஸ் ட்ரிப் அப்படிங்கிறா. உடனே ஃபைல வாங்கி பாக்குறான். பார்த்தோம் பேஷண்ட் நேம் முத்துவேல், டயக்னோசிஸ் ஸ்டேஜ் 3 கேன்சர்னு போட்டிருக்கு. அதை படிச்சுட்டு கதறி அழுகுறா. ஏன் கதிர் இப்படி பண்ண? ஏன் என்கிட்ட மறைச்ச? என்னோட பெத்தப்பாக்கு இப்படி ஒரு வியாதி அவர் சாகுற நிலைமையில இருக்காரு, அதை என்கிட்ட சொல்லாம மறைக்க உனக்கு எப்படி மனசு வந்தது? டிராவல்ஸ் கஸ்டமர் என்கிட்ட போய் சொல்ல உனக்கு எப்படி தோணுச்சு? நான் என்ன அவ்வளவு சுயநலக்காரியா? என் படிப்பு முக்கியம்னு என் அப்பாவை என்கிட்ட இருந்து மறைக்க உங்களுக்கு எப்படி உரிமை வந்தது? கதிருடனே, மன்னிச்சிரு ராஜி, எனக்கு வேற வழி தெரியல. இந்த உலகத்துல முத்துவேல் மாமாவுக்கு உன்னை விட்டா வேற யாருமே இல்ல. உன்னோட படிப்பு தான் அவரோட மிகப்பெரிய கணக்கு. அம்மாட்டையும் உங்ககிட்டயும் எக்ஸாம் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு சென்னைக்கு கூட்டிட்டு வந்தாரு. என் மக பெரிய ஆபீசர் ஆகணும், அவ எக்ஸாம் எழுதுறப்ப இந்த விஷயம் தெரிஞ்சா அவளால படிக்க முடியாது கதிர். என் மேல சத்தியமா இதை அவகிட்ட நீ சொல்லக்கூடாதுன்னு கால விழாத குறையா என்கிட்ட கேட்டு கெஞ்சினாரு ராஜி.
ஒரு மகனா ஒரு மருமகனா அவரோட கடைசி ஆசையை என்னால தட்ட முடியல. அதான் டிராவல்ஸ் வேலைன்னு போய் சொன்னேன்னு சொல்றான். உடனே மீனா, கதிர், எவ்வளவு பெரிய பாரத்தை மனசுல வச்சுக்கிட்ட தனியா இங்க சுத்துறீங்க? வீட்ல யாருக்குமே சொல்லாம பணத்துக்கு என்ன பண்ணீங்க? கதிர் உடனே, முத்துவேல் மாமா 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு, அதை வச்சுதான் ஆபரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறான். ராஜி ரூம்குள்ள போறா. முத்துவேலை பார்த்ததும் ராஜிக்கு அழுக வந்துருது. முத்துவேல், ராஜி நீ எப்படி இங்கன்னு மெதுவா கேக்குறாரு. ராஜி ஓடிப்போய் அவரோட காலடிய கட்டிக்கிட்டு, அப்பா என்னப்பா இது, உங்களுக்கு இப்படி உடம்புக்கு முடியாம போயிருக்கு. இந்த ராஜி உங்களுக்கு அவ்வளவு தூரமா போயிட்டேனாப்பா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமல்லப்பா அப்படிங்கிறா. முத்துவேல் உடனே, இல்லம்மா, இந்த முத்துவேல் செஞ்ச பாவ புண்ணியம்தான் எனக்கு கதிர் மாதிரி ஒரு மருமகன் கிடைச்சிருக்கான். உங்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் சொத்து சுகம்னு என்ன தூக்கி எறிஞ்சப்பவும் அவன்தான் மாமனாருக்கு நான் இருக்கேன்னு சொல்லி என்ன சென்னைக்கு கூட்டிட்டு வந்தான். டிராவல்ஸ் கம்பெனி வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு பெத்த மகனை விட அதிகமா என்ன கவனிச்சுக்கிட்டான் ராஜி. நான் அவன்கிட்ட சத்தியம் வாங்கினதுனாலதான் அவன் உங்ககிட்ட டிராவல்ஸ் கஸ்டமர்னு போய் சொன்னான். அவனை கோச்சுக்காதம்மா அப்படின்னு சொல்றாரு. ராஜி உடனே கதிரை பாக்குறா. என்ன மன்னிச்சிடுங்க கதிர், உங்களை தப்பா பேசிட்டேன். என் அப்பாவை காப்பாத்தி கொடுத்த தெய்வம் நீங்கதான். இந்த கடனை நான் எப்படி அடைக்க போறேன்னு தெரியலங்கிறான். கதிர் உடனே, ஏன் ராஜி இப்படி பேசுற? உன் அப்பானா அவர் என் அப்பாவும் தானே. புருஷன் பொட்டாடிக்குள்ள என்ன கடன் இருக்கு? நீ நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டல்ல, அப்பாவுக்கு பாதி குணத்தை கொடுத்துரும். இனிமே நாம எல்லாரும் ஒன்னா இருந்து உங்க அப்பாவை பாத்துக்கலாம் அப்படிங்கிறான். மீனாவும், ஆமா ராஜி, கதிர் செஞ்சது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சரி, இப்ப அத்தைக்கு இந்த விஷயத்த எப்படி சொல்றது? அவங்க இன்னும் வீட்டுல நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. கதிர், அண்ணி, மாமாக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இனிமே பயப்பட எதுவும் இல்ல. நாம எல்லாரும் ஒன்னா போய் அம்மா கிட்ட உண்மை சொல்லிடுவோம். குடும்பமா சேர்ந்து எல்லாரும் ஊருக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. ராஜி கவலையோட, ஆனா கதிர், அப்பாவும் நீங்களும் 2 பேரும் சேர்ந்துதான் என் எக்ஸாம பார்க்க சென்னை வந்திருக்கிறதா அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல எல்லாரையும் விடவும் அப்பாவை உசுரா நினைக்கிறவங்க என் அம்மா. இந்த கேன்சர் விஷயத்த கேட்டா அம்மாவால தாங்கவே முடியாது கதிர். அவங்க இந்த அதிர்ச்சியை எப்படி தாங்குவாங்க, எப்படி எடுத்துப்பாங்கன்னு நினைச்சாலே என் நெஞ்சு பதறது கதிர் அப்படின்னு சொல்றான். கதிர் அவளுக்கு ஆறுதல் சொல்றான்.